சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? லாவண்யா, சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற கோரி கிட்டத்தட்ட 1000ற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 13 ஆண்டுகளாக தங்களுடைய ஒற்றை கோரிக்கையான அந்த பணி நிரந்தரம் செய்ய கோரி இவர்களுடைய கோரிக்கை என்பது வைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆசிரியர்கள் தற்போது இங்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 15,000ற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. காலை முதலே கிட்டத்தட்ட 1000ற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடையே கேட்கலாம். மேம், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எவ்வளவு ஆசிரியர்கள் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறீர்கள்? 13,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பணி நிரந்தரம் மட்டுமே எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. இது 12 வருட காலமாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கின்றோம். எந்த அரசும் இதில் முழு ஈடுபாடு காட்டாமல் எங்களையும் அலைகழித்துக் கொண்டிருக்கிறது, மாணாக்களையும் அலைகழித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது 7,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கு கூடியிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் திரண்டு வந்திருக்கிறார்கள். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு, எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றினால் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பல கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. இன்றைய உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? பணி நிரந்தரம் மட்டுமே அடுத்தடுத்து நாங்கள் போராட்டத்திற்கான தொடர் போராட்டமாகவே ஓடிக்கொண்டே இருக்கும். லாவண்யா, தொடர்ந்து பணி நிரந்தரம் செய்யும் வரை அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து நீடிக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களுடையும் இவர்களுடைய பலகட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது. இருப்பினும் இதுவரை இவர்களுடைய ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்ற கோரி தற்போது 1000ற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.